ஹாய் கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் லவ்வும் கொஞ்சம் ஃபேண்டஸியும் கலந்த உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராமாவை தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஏனி. இவளுக்கு ஜேஹாங்கிற ஒரு கேபாப் ஐடலை ரொம்ப பிடிக்கும், தீவிர ஃபேன். ஸோ இன்னைக்கு அவனோட கான்செர்ட்ங்கிறதால எப்படா என்ன ரிலீவ் பண்ண ஆள் வருவாங்க, நான் உட்காந்து பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கான்செர்ட் வேற ஒரு பக்கம் ஆரம்பிக்க போது கரெக்டா கஸ்டமர் வேற வந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் சிரிச்சு மேனிக்கே டீல் பண்ணிட்டு கான்சர்ட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது ரிலீவ் பண்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க. இன்னைக்கு கான்சர்ட் இருக்கு, சீக்கிரமா வர சொன்னல, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேக்குறா. உன் ஜேகாவை பார்க்கலன்னா என்ன செத்தாடி போயிடுவேன்னு கேட்கும்போது ஆமா கண்டிப்பாங்கிறா. அப்போ உன் செத்து போன கண்ணெல்லாம் அவனை பார்த்ததும் உயிரோட திரும்ப வந்துருச்சான்னு கேட்க, தோ வந்துருச்சு பாருங்க, ஜேகா தான் என்னோட விட்டமினே. சரி நான் போய் கான்சர்ட்டை ஸ்டோர் ரூம்ல உட்காந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு உட்காந்துட்டான். அவன் இன்னைக்கு ஒரு சோலோ பெர்ஃபார்ம் தான் கொடுத்துட்டு இருக்கானா. அடேங்கப்பா, சாங்கோட பேரு எனி டைமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து ஜேகாவை குத்திட்டான். இவளுக்கு ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னே புரியல. இல்ல இப்படி ஆயிருக்காது, இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா லைவ் ஸ்டாப் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் எல்லாம் பிச்சுட்டு போகுது. இவளுக்கு ஜேகானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளோட ரூம் ஃபுல்லா அவனோட போட்டோஸ் தான் நிறைஞ்சிருக்கு. பாய் டு த மூன் குரூப்பை சேர்ந்த ஜேகா இன்னைக்கு நைட் 8 மணிக்கே ஒருத்தரால குத்தப்பட்டு இறந்து போயிட்டாருங்கிற நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. போலீஸ் சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஜேகாவோட இறுதி சடங்கு வேகன் ஹாஸ்பிட்டலோட ஃபியூனரல் ஹால்ல நடக்க போது நல்லா சொல்ல. இவளால இதை ஏத்துக்கவே முடியல. அப்ப கரெக்டா ஒரு மெசேஜ் வருது. அப்போன்னு பார்த்து லைட்லாம் கொஞ்சம் மின்ன எடுத்து பாக்குறா. ஜேகா பர்ஃபார்ம் பண்ண வீடியோ இவளுக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் ஹாய், என்னோட பேரு ஜேகா, நான் மூன் குரூப்பை சேர்ந்தவன். நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி பாட போற சாங் இதுதான். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஒரு ஃப்ரெண்ட் தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஜேகாவோட ஸ்கூல்மேட்டே. இவ அன்னைக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதாலதான் இன்னைக்கு ஜேகா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கான். சோ அவ ஃபர்ஸ்ட் டைம் எழுதி பாடுற சாங்கும் நம்ம ஹீரோயினுக்காக தான். அந்த ஃப்ரெண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த பாட்டை கேட்பான்னு நம்புறேன்னு சொல்லிட்டு பாட்டோட பேரு எனி டைம்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இப்போ அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அன்னைக்கு மட்டும் நான் உன்னை ஸ்டாப் பண்ணியிருந்தா கண்டிப்பா நீ இன்னைக்கு உயிரோட தானே இருப்பேன். அந்த ஹாஸ்பிட்டல் எங்கன்னு தேடிட்டு வரேன். அவன் இறந்து போன நியூஸை பார்த்து இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் மனசு கேட்காம அவனுக்கு கால் பண்றா. எப்படியோ அவன் ஆன்சர் பண்ண போறது இல்லைன்னு தெரியும். அப்ப கரெக்டா ஜேகா ஹலோன்னு சொல்ல, இவ குழப்பத்தோட அதை எடுத்து காதுல வைக்கும் போது ஒரு வண்டி வந்து இவள மோதிடுச்சு. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு இருக்க தரையில விழுந்து கிடக்குறா. ஏன் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? நான் இறந்து போயிட்டேனா இல்ல உயிரோட இருக்குனா ஒன்னும் புரியலையேன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கேன்னு கண்ணாடிய பார்த்தவன், அடடே ஏதாவது நடிக்க இது போறனா, இன்னும் அழகு கூடிருச்சேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா யாரோ கதவு தட்டுறாங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா முன்னாடி நிக்கிறது ஜேகா. சீக்கிரமா வா, லேட் ஆயிடுன்னு கூப்பிட. கிரிம் ரிப்பேர் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களோட உருவத்துலதான் நம்மள கூட்டிட்டு போக வருவாராமா. ஏன்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு அவரை நம்ம ஃபாலோ பண்ணி போவோம்னு சொல்லுவாங்கன்ட்டு. மிஸ்டர் கிரிம் ரிப்பேர், என்ன ஹெவனுக்கு தானே கூட்டு போக போறீங்க? ஜேகாவும் கண்டிப்பா அங்கதான் இருப்பான். சோ நானும் அவங்கிட்ட தான் போகணுங்க. எனக்கு ஹெவன் பத்தி எல்லாம் தெரியல, பட் இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னு அவன் சொல்லும் போது இவன் முழிக்கிறத பார்த்துட்டு, சா ஏனி உனக்கு என்ன ஆச்சு? ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பிளான் போட ஆரம்பிச்சியான்னு கேக்குறான். அவ பக்கத்துல வந்து தொட்டு பார்த்துட்டு, நீ உயிரோட இருக்க மாதிரியே தெரியுதே, சுத்தி முத்தி பார்த்தா இதெல்லாமே உண்மைதானே நான் அவனை பிடிச்சு கேட்க. நீ என்னதான் பண்றேன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நீ கிரிம் ரிப்பேர் கிடையாதா? உண்மையான ஜேகாவான்னு கேட்க, ஏன் ஃபேக்கா ஜேகா கீது இருக்கானான்னு கேக்குறான் இவன். இவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது குத்திட்டாங்க இல்லையா, சோ டக்குன்னு ஷர்ட்டை கழட்டி காய இருக்கான்னு பார்க்க ஒண்ணுமே இல்ல. எனது எல்லாமே கனவா, எது நனவு எது கனவுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து உடனேலயே ஒரு போடு போடுவாங்களாம். என்னம்மா இவ்ளோ அழகாயிட்டீங்க, வயசு திருமண மாதிரி இருக்கு, அப்ப இதெல்லாம் கனவு இல்லையான்னு கேட்க, கனவு நான் கேக்குறேன், வா இன்னும் 4 அடி போட்டா உண்மை எது கனவு எதுன்னு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அம்மா அவளை அடிக்க வரேன். மா நான் எப்போ கிராஜுவேட்லாம் ஆயிட்டேன்ல, என்னமா இப்படி பேசுறீங்கன்னதும், தம்பி நீ எதுவும் பெருசா எடுத்துக்காதன்ட்டு கிணத்தை அவன் கையில கொடுத்துட்டு ஹீரோனை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி அவங்களோட ஸ்கூல் டைம்க்கு வந்துட்டா. ஆனாலும் ஹீரோயினால கொஞ்சம் நம்ப முடியல. இததான் தினமும் ஜேகா எனக்கு கொடுப்பான், இதே வழியில தான் நாங்க தினமும் ஸ்கூலுக்கும் நடந்து வருவோம். இது என்னோட ஜேகா தான், அவனும் உயிரோட தான் இருக்கான். அப்போ நான் பாஸ்டுக்கு வந்திருக்கேன். ஜேகா நான் உனக்காக வந்திருக்கேன். இந்த டைம் கண்டிப்பா நீ இறந்து போக நான் விடவே மாட்டேன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் பக்கத்துல வந்து ஏன் அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறான்.
நான் இப்போ சந்தோஷமா இருக்குங்கும் போது அவன் கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்துட்டு, சந்தோஷமா இருக்கன்னா எதுக்கு அழுகுற? காலையில நீ ரொம்ப ஒரு மாதிரி வேற நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறான். இல்ல, நான் எப்பவும் இது போல நடந்துக்க மாட்டேன் தானே. நேத்து நைட்டு ஒரு கனவு வந்துச்சு, அதுல உன்னை யாரோ குத்திட்டாங்க, நீயும் இறந்து போயிட்ட. அது அப்படியே நிஜமா நடந்த மாதிரியே இருந்தது. சோ கன்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும்தான் கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேங்கிறா. அப்போ நான் இறந்து போயிட்டேன், நீ வருத்தப்பட்டியான்னு கேட்கும்போது, ஆமா அழுது அழுது பாரு கண்ணெல்லாம் செவந்து போச்சுன்னு காட்டேன். நான் ஏன் சாக போறேங்கிறான். நீயே ட்ரை பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ இறந்து போயிடக்கூடாது, அதுவும் கத்தி பக்கம் போயிடவே கூடாது, யார்கிட்டயும் சண்டை போடவே கூடாதுங்க. கண்டிப்பா நான் அப்படியெல்லாம் எதுலயும் இன்வால்வ் ஆகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிங்கி ப்ராமிஸை போட ஃபேன்கள் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. என் ஃபேவரட் ஐடலோட நான் ப்ராமிஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு யோசிக்கும் போது, ஏனி இப்போ இதுக்கெல்லாம் உனக்கு எங்க டைம் இருக்கு? ஜேகாவை காப்பாற்றணும், அது மட்டும்தான் ஒரே குறிக்கோள்ன்ட்டு. ஜேகா உனக்கு எவ்வளவு வயசாச்சு, நம்ம இப்போ எந்த விஷயத்துல இருக்கோன்னு கேட்க, பாடி போலான்ட்டு போயிட்டு இருக்கான். இப்போ கிளாஸ்குள்ள வந்து உட்காந்துவன், நான் ஜேகாவை காப்பாற்ற வந்திருக்கு நான் எக்ஸைட் ஆகிட்டு, ஏனி இப்ப நம்ம அவனை காப்பாற்ற வந்திருக்கோம், அதுக்கான வழியை பார்க்கணும்னு சொல்லிட்டு 8 வருஷம் பேக் வந்திருக்க. இப்ப நான் ஹை ஸ்கூல் தான் படிக்கிறேன், சோ என்னால அவன் டெபியூட் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியும்ட்டு. இன்னைக்கு ஏப்ரல் 2, 2018, நாளைக்கு ஏப்ரல் 3. இன்னமும் நடந்ததுன்னு யோசிக்கும் போது ஞாபகத்துக்கு வருது கோல்டன் பெல் சேலஞ்ச். அதுலதான் ஜேகா பயங்கர ஃபேமஸ் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் தான் நிறைய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி எப்படியாவது ஜேகாவை சேர்த்திக்கணும் ட்ரை பண்ணிருக்காங்க. இவதான் அவனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண வச்சு கடைசியில அவன் ஐடல் ஆனதே. சோ நாளைக்கு அந்த விஷயம் நடக்காம இவதான் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக உட்காந்து என்ன பிளான போட்டாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்ப கரெக்டா எதையும் யோசிக்காம நல்லா தூங்குன்னு ஜேகா மெசேஜ் பண்ணதும் அவ்வளவுதான் ஃபேன்கள் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பா நான் நல்லா தூங்குவேன்னு சொல்லிட்டு இழிச்சுக்கிட்டே இருந்தவன், ஏனி நம்ம தான் ஜேகாவை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு விடிய விடிய உட்காந்து பிளான் போட்டிருப்பா போல. அடுத்த நாள் கண்ணு ஃபுல்லா கருவளையம் வந்துருச்சு. என்ன நீ மறுபடியும் கனவு கண்டியான்னு அவன் கேட்க, இல்ல நேத்து நைட்டு என் பாட்டி கனவுல வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட போகுது, சோ ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொன்னாங்கங்க. அப்படியா, உன் பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு இவன் கேட்கும்போது, ஏன் உயிரோட இருக்கவங்களா கனவுல வரக்கூடாதா? அதான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வேற பக்கம் போலாங்கும் போது, ஸ்கூலை கட்டடிச்சுட்டு எங்க போக போற? இன்னைக்கு கோல்டன் பெல் சேலஞ்ச் ஷூட்டிங் இருக்கலாம், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போன்னு துரத்தி விட்டுட்டாங்க அம்மா. அப்பவும் விடாம ஒரு ஜூஸை கொடுத்து, இது நானே ரெடி பண்ணது, உடனே குடிச்சாதான் ஹெல்த்தியர்னு சொல்லிட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸை கொடுத்து வயித்த கலக்க வச்சு எப்படியாவது போக விடாம பண்ண பாக்குறா. அவனும் விஷயம் தெரியாம குடிக்கலான்னு போகும்போது, சச்சா இன்னைக்கு அவன் வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான நாளாயிடுமே, இதை குடிச்சான்னு தட்டி விட்டுட்டா. இப்ப அப்படியே ஸ்கூல் பக்கத்திலே வந்தாச்சு. என்ன பண்றது, அந்த கோல்டன் பெல் சேலஞ்ச இவன் அட்டன் பண்ணாம இருந்தா மட்டும் போதுமேன்னு நல்லா யோசிச்சுக்கிட்டே வந்தவன் அவனை தட்டி விட்டு விழ வச்சா. சின்ன காயனாலும் எப்படியும் போக மாட்டா இல்லையான்னு ட்ரை பண்றா. என்ன பண்றேன்னு கேட்டதும், ஒன்னில சும்மா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குன்ட்டு, விழுந்து பெரிய காயம் இதாயிருச்சுன்னா அது ரொம்ப மோசம் ஆயிடும்னு அந்த பிளானை ஸ்கிப் பண்ணிட்டான். அப்ப கரெக்டா ஒரு வண்டி வர, அது விலகிதான் போகும், ஆனா வேணும்னே அது மேல பட்டு விழுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண அவன் நேர ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் என்ன, எப்படியோ அந்த சேலஞ்சை இவனால அட்டன் பண்ண முடியல. அப்பாடா சாதிச்சிட்டங்கிற சந்தோஷத்துல நடக்க முடியாத மாதிரி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒன்று பார்த்து வயிறு சத்தம் போட, உனக்கு பசிக்குதான்னு கேட்கிறான். சச்சா அப்படியெல்லாம் இல்லைனாலும் அது காட்டி கொடுத்துருது. சரி நான் உனக்காக நூடுல்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு ஓடிட. அவ மறைஞ்சதும் இவ ஜம்முன்னு நடந்து போயிட்டு இருக்கா. அப்பாடா விதியை நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்படும் போது, இந்த பக்கம் நூடுல்ஸ் வாங்க வந்த ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் எதையோ பாக்குறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நியூஸ்ல, நேத்து நைட் கடைக்கு போனால ஹீரோ, அங்க ஒரு திருட வந்து ஓனரை மிரட்டி காசு கேட்கும்போது இவன் போய் அவனோட சண்டை போட்டு போலீஸ்ட புடிச்சு கொடுத்துட்டான். அதனால இப்ப பையன் அந்த கோல்டன் பெல் சேலஞ்ச்ல ஃபேமஸ் ஆனதை விட இந்த விஷயத்தால பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டான். நான் ஒரு பிளான போட்டா அது ஒண்ணு நடக்குதுன்னு ஒரே அப்செட். அன்னைக்கு நாள் ஃபுல்லா அதே நியூஸை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அதை பார்த்துட்டு, சே நம்ம பக்கத்து வீட்டு பையன் செம்ம தைரியசாலி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன நடந்தாலும் சரி நான் அவனை காப்பாத்துதான் போறேன்னு சொல்லிட்டு இப்ப அவனை பிடிச்சி உட்கார வச்சு, கத்தி பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொன்னால என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, அது உன்னை நோக்கி வந்திருந்தா என்ன ஆகிருக்குன்னு கேட்க, அது யோசிக்கலாம் டைம் இல்லை, டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டேங்கிறான். இனிமேல் இந்த நீதி நேர்மையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் சரியான்ட்டு. ஜேகா ஸ்கூல்லையே நீ தானே டாப் ஸ்டூடெண்ட், சோ உனக்கு என்ன நல்லா வருதோ அதுலயே போறது தானே பெஸ்ட், படிப்பு பாதை தான் உனக்கு கரெக்டா இருக்குங்க. அவனுக்கு அப்படியான்ட்டு போறான். ஏதோ 2-3 கம்பெனி வந்து உன்னை கூப்பிட்டதால நீ அவ்வளோ ஹேண்ட்ஸம் நல்லா நினைச்சிடக்கூடாது. நீ நார்மலா தான் இருக்க, நம்ம ஊர்ல இருக்க பசங்களை மாதிரி தான் இருக்க. சோ உன்னோட பாதை செலிபிரிட்டி கிடையாது. எத்தனை ஏஜென்சி வந்து உன்னை கூப்பிட்டாலும் நீ போகவே கூடாதுங்க.
ஓகே ஓகே நமக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல வா போலான்ட்டு போறான். இப்படி எல்லாம் சொல்றதுக்கு இவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவனை காப்பாத்தி ஆகணும்ல. அதனால விடாம போய் செலிபிரிட்டி ஆக கூடாது, வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், அதுதானே உன் அம்மாவோட கனவுன்னு விடாம பேசிட்டே போயிட்டு இருக்கான். ஆனாலும் இன்னொரு பக்கம் பையன் ஃபேமஸ் ஆகிட்டான்ல. அதனால இவனுக்கு ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து எவ்வளோ கார்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஹீரோயின் சொன்னதுக்காக எல்லாத்தையும் அதை குப்பையில தான் போடுறான். ஆனாலும் இந்த லேடி மட்டும் விடவே இல்லையே. இவங்க தான் கே யூனிவர்ஸோட சிஇஓ. என்ன பண்ணாலும் விடாபடியா தொடர்ந்து 2 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப கூட அவங்க சாப்பிடும்போது பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் பில் போர்ட்ல நீ நம்பர் 1 வருவ, ஒரே ஒரு டைம் என்ன மட்டும் நம்புன்னு கேக்குறாங்க. அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியல. ஆனா இங்க நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்றதை ஸ்டாப் பண்ற அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு யோசிக்கிறா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு தனியா வரேன். கரெக்டா அந்த சிஇஓ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஸ்கூல் டியூட்டி இருக்குன்னு நேரத்திலே போயிட்டானதும், நான் உன்னை பார்க்க தான் வந்த ஏனி, நம்ம சேர்ந்து வேலை செய்வோங்கிறாங்க. ஏன் என்ன சேர்த்தா ஜேகாவும் சேருவாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களான்னு இவ கேட்கும்போது, எனக்கு டைமையும் காசையும் வேஸ்ட் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. அப்புறம் என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்கும்போது, உனக்கு உன்னோட ஒர்த்தே தெரியல. உன்னோட கண்கள்ல நட்சத்திரத்தை என்னால பார்க்க முடியுது, அது பயங்கரமா மின்னுதுங்கும் போது கற்பனா இப்போ கே யூனிவர்ஸ்க்கு கூட்டு வந்துட்டாங்க. உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோமான்னு சொல்ல நல்லா கான்ஃபிடென்ஸா தான் அவளோட பேரு சொல்றா. ஏனிங்கிறது இங்கிலீஷ் நேமான்னு கேட்கும்போது, சச்சா நான்லாம் அப்ராடுக்கு போனதே இல்லை, என்னோட அம்மா அனிமே ஃபேன், அதனால இந்த பேரை வச்சு விட்டுட்டாங்க. ஏன் என் பாட்டி தீவிரமான மூவி ஃபேன், அதனால என் அம்மாக்கும் அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் ஏனின்னு கேட்கும்போது, எனக்கு டிராமா ரொம்ப பிடிக்கும், அதுல அவங்க யூஸ் பண்ற பேர்லாம் நல்லா இருக்குங்கிறா. இப்போ அவளோட பெர்ஃபார்மன்ஸை காட்டி ஆகணும் இல்லையா, இதுதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்க ஒரு அளவுக்கு தான் அவளுக்கு தெரியுது. இதை பார்க்கும்போது பாக்குறவங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனாலும் புள்ள மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு சூப்பர் சூப்பர் பயங்கரமா ஆடிட்டேன், அடுத்து உன்னோட சிங்கிங் ஸ்கில்ல கொஞ்சம் காட்டுமான்னு கேக்குறாங்க. பாட்டா அப்படின்னு யோசிக்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல, ரீசெண்டா உன்னை மனசு உடைஞ்சு அழுக வச்ச மாதிரி ஏதாவது பாட்டா இருந்தாலும் பாடுங்க. அப்போ ஜேகா இவளுக்காக எழுதி பாடினா இல்லையா கடைசியா, அந்த பாட்டு தான் இவளுக்கு ஞாபகம் வருது. சோ அத பாட பாட அவ இறந்து போனது ஞாபகம் வந்ததோ அவ்வளவுதான் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்தவ டக்குன்னு ஜேகாக்கு தான் கால் பண்றா. பார்த்தா கரெக்டா அவனும் வரான். அவ்வளவுதான் இவ ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் அவளை உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. பிளீஸ் இறந்து மட்டும் போயிடாதுன்னு கேட்கும்போது, நான் எதுக்காக இறந்து போக போறேங்க, உன்னோட ட்ரீமை கண்டிப்பா நீ அச்சீவ் பண்ணுவ, அதுக்கு நான் உன் கூடவே இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இவ சொல்லும் போது, நீயும் உன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுவ, உனக்கு ஒரு சிங்கர் ஆகணுங்கிறது தான் ஆசைங்கிற ஹீரோ. இவளுக்கும் ஜேகா மாதிரியே ஒரு சிங்கர் ஆகணுங்கிறது தான் ஆசை. பட் எவ்வளவு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணாலும் ரிஜெக்ஷன் மட்டும்தான். ஆனாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. நான் ஏன் கிவ் அப் பண்ணன்னு யோசிக்கும் போது ஞாபகத்துக்கு வருது, அம்மான்னு சொல்லிட்டு கூடு கூடுன்னு ஓட அவங்க இங்க ஒரு ஸ்கேமர் கிட்ட பணக்காரி ஆக போறேன்னு இருக்க பணத்தெல்லாம் போட்டு ஒரு இடத்த வாங்குறதுக்காக சைன் போட போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டா. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ல எல்லாத்தையும் இழந்தோம், அதை நான் இப்ப தடுத்து நிறுத்திட்டேன், அதுக்கு பதிலா என்னோட ட்ரைனிங் கான்ட்ராக்ட்ல சைன் போட வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. மா இனிமேல் எந்த பேப்பர்லயும் நீங்க கையெழுத்தே போட்டக்கூடாது சரியான்ட்டு ஜேகாவோட சேர்ந்து ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டா. இவனுமே ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்கான். சோ எப்படி போச்சுன்னு கேட்கும்போது, ஜஸ்ட் இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கிளாப் மட்டும் பண்ண சொல்லிருக்காங்க. அடப்பாவி, ஃபேவரிட்டிசம்க்கு ஒரு அளவு இல்லையா? பரவாயில்ல விடு, உனக்கு முன்னாடியே நான் டெபியூட் பண்ற பாருங்க, எனக்கு என்னமோ உனக்கு முன்னாடியே நான் பண்ணிடுவேன்னு தோணுதுன்ட்டு கலாச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நேரா அவளோட ரூம்க்கு வந்து பார்த்தா ஆயிஷான்னு ஒரு மெக்சிகன் பொண்ணு இருக்கா. இவ ஃபேமஸான ஒரு சோலோ ஆர்டிஸ்ட் தான், இனிமேல் தான் ஆக போறா. இவ தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கால. அப்ப இன்னொரு சவுண்ட் கேட்க உள்ள வந்து பார்த்தா இன்னொரு ஜாப்பனீஸ் பொண்ணு ட்ரெஸ் அங்க இங்கன்னு போட்டு கசகசன்னு வச்சிருக்காங்க. இதுல அந்த பொண்ணு மெக்சிகன்ல பேசினா, இந்த பொண்ணு ஜாப்பனீஸ்ல பேசி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு ஒருத்தி கையில கிளீனிங் பிரஷையும் ஒருத்த கையில கிளீனிங் துணியையும் கொடுத்து 3 பேரும் சேர்ந்து மொத்தமா கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து கடையில போய் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு கிளம்பும் போது நம்ம ஹீரோயினே செஞ்சு கொடுக்குறா. சோ அப்படி சாப்பிட்டுக்கிட்டே ஆளுக்காளு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மொத்தம் இங்க எவ்வளவு பேர் தங்கி இருக்கோம்னு ஹீரோயின் கேக்குறா. 5 பேரா தங்கி இருந்தோம், அதுல 2 செத்து போச்சுங்க. இது செத்துட்டாங்களான்னு ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவங்கதான் ஐம் டையிங்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? இதுக்கு அர்த்தம் சாகுறதெல்லாம் இல்லம்மா, இந்த கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டு நாங்க இங்க சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுன்னு ஹீரோயின் யோசிக்கும் போது, ஏனி தயவு செஞ்சு நீயும் சீக்கிரம் போய் சேர்ந்துராத, சேர்ந்து இருப்போம் சரியாங்க, டெத்தும் கிடையாது வீட்டுக்கு போறதும் கிடையாது,
நம்ம சேர்ந்து டெபியூட் பண்ணுவோன்ட்டு இருக்கா. அப்புறம் இவங்க 5 பேரை தங்கி இருந்ததா சொன்னாங்க இல்லையா, 2 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இன்னும் ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அத பத்தி கேட்க, ஐயோ அந்த பொண்ணா பயங்கரமான பொண்ணு, அவ ஒரு டெவில்னு சொல்ல பார்த்தா அவ தான் நம்ம ஹீரோயினோட ரூம்மேட்டே, இன்னும் அவளை காணோம், வரும்போது பாத்துக்கலாம், இப்ப நம்ம நல்லபடியா தூங்கலாம், ஜேகா சேஃப்டியா இருந்தா எனக்கு அது போதும் நிம்மதியா படுக்க. கரெக்டா ஜேகா தான் மெசேஜ் பண்றான், ரூம்க்கு சேஃபா போய் சேர்ந்துட்டியான்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் வந்துட்டேன், நீ ரூமுக்கு போயிட்டியா, உன்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் எப்படி வியடா இருந்தாங்கன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன், சாப்பிட்டியான்னு வளவளன்னு மெசேஜ் பண்ணவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் சேஃபா வந்துட்டேன்னு மட்டும் ரிப்ளை பண்றா. சரி நம்மளோட பெஸ்ட கொடுப்போம் அவன் சொன்னதும், இது நம்மளான்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சுட்டா. கண்டிப்பா நம்ம சேர்ந்து டெபியூட் பண்ணுவோம்னு ரிப்ளை பண்ணிட்டு, இந்த டைம் டிராவல்லாம் பண்ணாதப்போ இந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நாங்க பேங்க்ரப்ட் ஆகி வீட்டையே காலி பண்ணி போயிட, ஜேகாவோட கான்டாக்டும் அப்படியே போயிடுச்சு. ஆனா ஜேகா என்ன மாதிரி கிடையாது, கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து முயற்சி பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தான். அப்போ என்னால முடிஞ்சது வேற வேற உலகத்துல இருந்துகிட்டே நான் ஜேகாவை தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு, இது என்னோட டைம், நான் முயற்சி பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு புள்ள நல்லா கான்பிடன்ஸோட தான் இருக்கா. ஐடலா இருக்கணும்னா முதல் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்பவே முக்கியம். சோ காலங்காத்தாலேயே ஜாகிங் போக ஆரம்பிச்சிட, அப்போ ஒரு கடை பக்கத்துல இது மாதிரி ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு ஹெல்ப்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான். எது ஃபாரின் பையனான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்க, இவன் மூன் குரூப்பை சேர்ந்த ஈசன்கிற ஒரு ஃபேமஸான ஐடல், நம்ம ஜேகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ரூம்மேட்டும் கூட. ஐயோ உன்னோட நிலைமை என்னடா இப்படி இருக்குன்ட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா பாவம் எத்தனை நாள் பசையில இருந்தானோ தெரியல, வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் இவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, இவங்க நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஜேகா காலங்காத்தால ஒரு கடைக்கு பக்கத்துல ஹெல்ப் மீனு மட்டும் சொல்லிட்டு ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்ப அவனோட போனு காசுன்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எங்க போறதுன்னு தெரியாம அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்கான். சோ நம்ம ஹீரோ போய் அவன்கிட்ட பேசவும் தான் இந்த மாதிரி கே யூனிவர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி இவ்ளோ பெரிய ஃபேமஸே ஆகியிருக்கான். அப்போ இவங்க இப்படிதான் மீட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வரான். இந்த பையனை பத்தி சொல்ல, நீ கனடாவான்னு கேக்குறா, ஏன்னா ஸ்டாஃப்லாம் இவனை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஹாய் என்னோட பேரு ஜேகா, நான் உன்னோட ரூம்மேட் தான் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவனோட பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் பேன்னு பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே நான் இவனை கூட்டிட்டு போறேன், நீயும் பார்த்து உன்னோட ரூம்க்கு போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்களோட ட்ரைனிங் செஷன்லாம் ஆரம்பிக்குது. இதே கம்பெனில தானே நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்ணிருக்கான். சோ ஆப்போசிட்ல அவன் ஈசனோட போக இவளுக்கு அப்படியே பட்டர்ஃபிளை எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய அந்த 4வது பொண்ணு வரா, இவதான் ஹீரோனோட ரூம்மேட், பயங்கரமானவன் வேற ஹைப் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இது. இப்போ ட்ரைனிங்க முடிச்சுட்டு நம்ம ஹீரோன் இந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லும் போது அவ கண்டுக்காம கிளம்பிட்டா. தென் இப்ப கட் பண்ணா சிஇஓ அவங்க டீமோட நம்ம பொண்ணுங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சிஇஓட ஃபேவரட்டே நம்ம ஹீரோயின் தானே. சோ விட்டு தராம அவளுக்கு முட்டு கொடுத்தே தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, ஆனா அவளுக்கு சுத்தமா டான்ஸே வர மாட்டேங்குதுன்னு போட்டு காட்ட, பரவாயில்ல அதெல்லாம் புள்ள கத்துப்பா, அவளுக்கு நல்ல லீடர்ஷிப்பும் இருக்கு, எல்லாரையும் நல்லாவே அட்ராக்ட் பண்றான்ட்டு அடுத்து அந்த ரூட் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கா, ஆனா என்ன யாரோடையும் பழக மாட்டேங்கிறா. சோ நம்ம ஹீரோயினையும் அவளையும் ஜோடி சேர்த்து விட்டுறலாம். ஒருத்தி எல்லார விட்டு விலகணும்னு நினைக்கிறவ, இன்னொருத்தி எல்லாரோடவும் சேரணும்னு நினைக்கிறவ, பாக்கலாம் யாரு வின் பண்ண போறான்ட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, நீ எப்படியே நீ இங்க வந்து ஜாயின் பண்ணன்னு ஆயிஷா கேக்குறா. ஆக்சுவலா நான் நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணல, சிஇஓவே என்னை வந்து மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காங்ஜி பொண்ணு நம்ம ஹீரோனோட டிஷர்ட்டை புடிச்சு, நீ ஒழுங்கா பேசுறத நிறுத்திட்டு இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி திட்டுறா. இவளுக்கு ஒன்னும் புரியல, மனசுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு. இப்படிதான் ஒருத்தர்கிட்ட பேசுவியான்னு கேட்கும் போது, எனக்கு நெப்போட்டிசமே சுத்தமா பிடிக்காதுன்னு டோரை லாக் பண்ணிட்டா. ஹீரோயினும் அங்கதானே போய் தூங்கணும், அவ எப்படி இப்படி எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்ப வெளியதான் சுத்திட்டு இருக்கா. அப்போ ஒரு கடையை பார்த்ததும் பீரை வாங்கி வச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா இவ டான்ஸ் ஆடும்போது அங்க இருந்தவங்க எப்படி பார்த்தாங்கிறத வச்சே இவளுக்கு தெரியும் இல்லையா. அதுவும் பாதி ஸ்டார் தான் கிடைச்சிருக்கு. சோ சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சிட, பார்த்தா பக்கத்துல ஜேகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னாச்சு, ஏன் இவ்ளோ குடிச்சிருக்கன்னு கேட்கும் போது, ஜேகா எனக்கு சுத்தமா டான்ஸ் ஆடவே வரல, நான் ஏன் இவ்ளோ முட்டாளா இருக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அவன் பக்கத்துல வந்து, கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் தட்டி கொடுக்க, நிஜமாவான்னு கேக்குறா. ஆமா கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்ல, அப்போ மறுபடியும் சொல்லு, சத்தமா சொல்லுன்னு அவனை சொல்ல வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா.
ஸோ இப்போ புள்ள பயங்கர தெளிவாகிட்டா. நேரா காஞ்சி கிட்ட போய், எனக்கும் கே யூனிவர்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது, என்னோட சொந்தக்காரங்க கூட அங்க வேலை செய்யல. சோ நீ சொன்னதுக்காகலாம் என்னால இங்கிருந்து குவிட் பண்ணிட்டு போக முடியாது. நீ யார் என்ன குவிட் பண்ணுன்னு சொல்றதுக்கு? அப்படி என்னத்தை என்கிட்ட பாத்தங்க? உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை பாத்திருக்கேன். ஃபன்னுக்காக வந்துட்டு எப்படியோ போக தானே போற, நீயும் அதை தான் பண்ண போற. ஏன்னா நான் உன்னோட டான்ஸ பாத்திருக்கேங்க, அதெல்லாம் நான் பிக்கப் ஆகிடுவேன். இன்னும் 3 மாசத்துல 3 ஸ்டார் வாங்கி காட்டுற பாருங்க. நீ பாதி ஸ்டார்ல தான் இருக்கங்கறா, அதனாலதான் நான் முயற்சி பண்றேன்னு சொல்றேன். அப்படி 3 மாசத்துல நான் 3 ஸ்டாரை வாங்கிட்டேன்னா நீ என் காலரை புடிச்சதுக்கு ஃபார்மலா என்கிட்ட சாரி கேட்கணுங்க. சரி, அப்படி 3 ஸ்டாரை வாங்கலனா நீ குவிட் பண்ணிடணும், நீ டீல போட. நம்ம ஹீரோயினும் அதுக்கு சம்மதிச்சிட்டா. அப்புறம் என்ன, அடுத்த நாள்ல இருந்து நேரத்திலே ட்ரைனிங்க்கு போறதுன்னு, நேரம் கழிச்சு ட்ரைனிங்க முடிச்சுட்டு வருதுன்னு பயங்கர பிஸி ஆகிட்டா. இப்போ ட்ரைனிங்க முடிச்சுட்டு வரும்போது நம்ம 2 பேரும் ராமியான் சாப்பிட்டு போலாமான்னு கூப்பிடுறேன். சரி, ஸ்பைசியா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அவளோட சேர்ந்து சாப்பிடுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் ஸ்பைசியா வாங்கிட்டா. ஆனா சுத்தமா சாப்பிடவே முடியல, பயங்கர காரம். அவளுக்குமே முடியல, இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம இந்த ஜூஸையும் சேர்ந்து கூடின்ட்டு அவளுக்கு தெரியாம ஆவோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ட்ரைனிங்ல நம்ம ஹீரோயினுக்கு தான் டான்ஸே வர மாட்டேங்குதுல்ல. காஞ்சி பாக்குறவரை பார்த்துட்டு இதை இப்படி பண்ணணும்னு அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. சோ இப்படியே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆகிட நம்ம ஹீரோயினோட டான்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த டைம் நம்ம ஹீரோயின் 2 ஸ்டார் வாங்கியிருக்கா. ஆனா 3 ஸ்டார் வாங்குறதால டீல் போட்டா, ஐயோ அப்ப நான் இங்க இருந்து போயிடணுமான்னு ஃபீல் பண்ண. சரி பரவாயில்ல விடுங்கிற மாதிரி அவளே சொல்லிட ஒரே சந்தோஷம்தான். இப்ப இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஜேகா வந்து ஹீரோனோட பாயிண்ட்ஸை பாத்துட்டு இருக்கான். பரவாயில்ல புள்ள இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு நினைக்கும் போது அந்த ஈசன் வந்து, டே ஜேகா 10க்கு 10 ஃபுல் ஸ்டார் வாங்கியிருக்க, உன்னை மிஞ்ச யாருதான் இருக்கான்னு இருக்கும் போது இந்த லைஃபே ப்ரெடிக்டபிள் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட, என்ன துரத்தி விடல, சோ நம்ம இதை ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு காஞ்சியை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம காஞ்சி முதல் அவங்க குரூப்ல இருந்துதான் லெஃப்ட் ஆகி வந்திருக்கா. சோ அவளை பார்த்து, நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன சுத்திட்டு இருக்க, நீ எதிர்பார்க்கறதெல்லாம் உனக்கு கிடைக்காதுமா. பாத்தியா, நீ இல்லாமலே எங்களோட சாங் நம்பர் 1ல இருக்குங்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. ட்ரெண்டிங்ல வரதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, ஒரே நாள்ல அது காணாம கூட போகும். ஆனா பாரு, உன்னோட உண்மையான கேரக்டர் இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டா. ஆக்சுவலா நம்ம காஞ்சி முதல் அந்த குரூப்ல தானே இருந்திருக்கா. இப்போ நம்பர் 1ல போயிட்டு இருக்க அந்த சாங்க கூட இவ தான் ஷூட் பண்ணிருக்கா. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி எல்லாம் படிச்சு வந்திருக்கா. ஆனா இன்னைக்கு மீட் பண்ண அந்த பொண்ணு சிஇஓ ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதால கிரெடிட்ஸ் எல்லாமே அவளுக்கு போயிடுச்சு. அதனாலதான் குவிட் பண்ணிருக்கா. நான் உன்னோட காலரை பிடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு, இதனாலதான் எனக்கு நெப்போட்டிசமே பிடிக்காது. இப்ப நான் உங்ககிட்ட ப்ராப்பரா சாரி கேக்குறேன், என்ன மன்னிச்சிடுவல்லன்னு கேட்கும்போது, கண்டிப்பா மன்னிப்பா நான் ஏத்துக்கிட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலா என்னோட ட்ரீம் எல்லாம் குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கே போயிடலான்னு தான் நினைச்சு தெரியுமாங்க. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட் ஸ்கேமர் கிட்ட இவங்க மொத்த பணத்தையும் இழந்து இவளோட ட்ரீமையும் குவிட் பண்ணிட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாம் போயிருப்பாங்க. உண்மையிலேயே படிப்போம் அதை மாத்துறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருந்தாலும் ட்ரீமை குவிட் பண்றதுக்கான வழி என்னன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல. சோ கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம், நம்மளால முடியும்னு என்கரேஜ் பண்றா. அப்படியே ஒரு 3 மாசம் ஓடிட இவங்க கிட்ட அந்த பிரச்சனை பண்ண பொண்ணு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டி அந்த குரூப்பை விட்டே லெஃப்ட் ஆகிட்டா. இப்ப நம்ம ஹீரோயின் ஜேகாவோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வரும்போது அவன் தான் ஃபுல் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான்ல. ஆனா முன்னாடி அவன் டான்சிங்லயும் சிங்கிங்லயும் ரொம்பவே மோசமால பெர்ஃபார்ம் பண்ணதா சொன்னான்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான். ஏன்னா நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இன்டர்வியூல அதை தான் சொல்லியிருப்பான், ஸ்டார்டிங் ட்ரைனிங்லலாம் நான் ரொம்ப ரொம்ப மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு. ஆனா இப்போ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான்ல, இது என்ன இப்படி வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ லைட் ஃபிளிக்கராக யாரோ பாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயினும் மெல்லமா பக்கம் பக்கம் போய் கேட்க, ஜேகா இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பாட்டு பாடினால எனி டைம்னு, அந்த பாட்டை தான் உள்ள யாரோ பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு வந்திருக்கா, இவளுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியுமாச்சு. அப்படி இருக்கும்போது யார் உள்ள பாடுவாங்கன்னு தெரியல. பத்தாதுக்கு இப்போ ஹீரோ இறந்து போனதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வர ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டா. அப்போ உள்ள இருந்து நம்ம ஹீரோ வரான், இவன் தான் அந்த பாட்டையே பாடியிருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு அந்த பாட்டை மறுபடியும் பாடாது ஜேகோன்னு கேட்க, அவன் பக்கத்துல வந்து கைய பிடிச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் திரும்ப வந்துட்டேன், உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். மறுபடியும் எப்படியாச்சும் உன்னை பாத்துடணும்னு என்னோட கடைசி மூச்சுல கூட என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா நான் உன்னை தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்ல இருந்தே
இது என்னோட செகண்ட் லைஃப்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்ட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆடிஷன் நடக்கும்போது ஹீரோவும் ஆடிஷனுக்காக வந்திருக்கான். அப்பதான் அந்த எனி டைம்ங்கிற சாங்கை நம்ம ஹீரோயின் பாட ஹீரோ கேட்க இவன் முன்னாடி லைஃப்ல எப்படி இறந்து போனாங்கிற விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஏனிய நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு இறந்து போகும்போது கூட அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டை நினைச்சு பார்த்திருக்கான். இப்ப இதெல்லாம் ஞாபகத்துக்கு வர கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்ணிருக்கா. ஹீரோ இறந்து போனது ஞாபகம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டால. அப்போ நான் மறுபடியும் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கனான்ட்டு இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்ல. கேஷ்லா கால் அட்டென்ட் பண்ணிட்டு வர மாதிரி வெளியே வர அவ ஓடி வந்து ஹக் பண்ணிக்க, உன்னை மீட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேனான்னு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான். முதல்ல இவனை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் இறந்து போயிட்டு இருந்தான்னு நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் குத்துன காயம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும், கத்தி பக்கத்துலயே போக கூடாது, திரும்ப இறந்து போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகவே கூடாது, படிப்பு தான் முக்கியம்னு இவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டா. திரும்பவும் இவன் கிட்ட இறந்து போக கூடாதுன்னு கேட்கும்போது கண்டிப்பா இந்த டைம் நான் அவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிடவே மாட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நான் எதுக்கு இறந்து போக போறேன்னு கேஷுவலா கேட்டிருக்கான். உன்னோட ட்ரீமை கண்டிப்பா நீ அச்சீவ் பண்ணுவ, உன் கூடவே இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அவ சொல்லும் போது இந்த டைம் ஏனியோட ட்ரீம்காக நானும் சேர்ந்து உழைக்க போறேன்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கான். ஆக்சுவலா இவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருப்பான்ல. அப்பதான் நம்ம ஹீரோனோட ஃபேமிலி பக்கத்து வீட்டுக்கு கூடி வந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டு பையன் சொல்லிட்டு கேக் கொண்டு போய் கொடுக்க அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பையனுக்கு பிடிச்சு போயிடுச்சு. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அந்த இடத்த விட்டு ஓட, ஒரு நிமிஷம் இரு, உனக்கும் 17 வயசு தானே, நீயும் அதே ஸ்கூல் தானே படிக்கிற, அப்ப நம்ம தினமும் ஒன்னாவே போகலாம், என்னோட பேரு ஏனி, உன்னோட தினம் அவதான் கேட்டிருக்கா. இவனும் ஜேஹான்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்க இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சதுன்னு சொல்றான். தென் இப்போ 2 பேரும் ஸ்கூலுக்கு ஒன்னா போயிட்டு இருக்கும்போது உன்னோட ட்ரீம் என்ன, சூப்பரா படிக்கிற, அப்போ டாக்டர் ஆகலாங்கிற ஐடியால இருக்கேன்னு கேட்க அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, நீ என்ன ஆக போறேன்னு கேட்கிறான். எனக்கு ஒரு சிங்கர் ஆகணுங்கிறது தான் ஆசை, அவ்வளோ ஈஸியா ஆகிட முடியாதுன்னு எனக்கே தெரியும், ஏன்னா நேத்து ஒரு ஆடிஷன்ல கூட ரிஜெக்ட் ஆகிட்டேன், பரவாயில்ல அதுக்காகலாம் கிவ் அப் பண்ணிட மாட்டேன், கண்டிப்பா நான் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ஸோட பேசியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் பையன் கோல்டன் பெல் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு பயங்கர ஃபேமஸ் ஆனது. ஜேஹா ஸ்கூலுக்கு வெளியே ஒரே ஏஜென்சிஸா லைன் கட்டி நிக்கிறாங்க, எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சு நீ சிங்கர் ஆகிறதுக்கு ரொம்பவே தகுதியானவன், கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதன்னு அவ தான் சொல்லியிருக்கா. அப்போ என்னால சிங்கர் ஆக முடியும்னு நீ சொல்றியான்னு இவன் கேட்கும்போது கண்டிப்பா உன்னால ஆக முடியும், சோ நீ முன்னாடி போ, உன் பின்னாடியே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கா. ஆனா கடைசியில ஏன் நீ என்னோட உலகத்துக்குள்ள வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி கே யூனிவர்ஸோட பாய் டு த மூன் குரூப்லயும் ஜாயின் பண்ணிட்டான். அப்ப கூட நம்ம ஹீரோனை பத்தி தான் சொல்றான், நான் எப்பெல்லாம் சோர்வடைகிறனோ அப்பெல்லாம் ஒரு வாய்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனால மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணும்போது கூட நம்ம ஹீரோ வெளியே வந்து ஹீரோனுக்கு தான் கால் பண்றான். பட் அவன் நம்பரையே மாத்திட்டா போல. நான் என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ண அன்னைக்கே ஏனி என்னோட உலகத்துல இருந்து முழுசா காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஈசன் வாடா உள்ள போலான்னு இழுத்துட்டு போயிட்டான். இப்படியா அவன் படிப்படியா முன்னேற அவன் அப்ப கூட ஹீரோனை மறக்கவே இல்ல. கண்டிப்பா நீ ஒரு நாள் எனக்கு எப்படியும் கால் பண்ணுவேன்னு என்னோட நம்பரை கூட சேஞ்ச் பண்ணாம வச்சிருந்தேன், ஆனா நீ எனக்கு கடைசி வரைக்கும் கால் பண்ணவே இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் தான் அவளை நினைச்சு எனி டைம்ங்கிற சாங்கை எழுதியிருக்கான். அட்லீஸ்ட் இந்த பாட்டை கேட்டாச்சும் ஏனிக்கு என்னோட ஞாபகம் வந்து திரும்ப என் கிட்ட வந்துருவான்னு நம்பினேன்னு மொத்த கதையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டான். அப்போ நிஜமாவே எனி டைம்ங்கிறது எனக்காக எழுதப்பட்ட சாங்கன்னு கேட்க, நான் திரும்பவும் உயிரோட வந்ததை விட இதுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகுறேன்னு இவன் கேட்க, அப்போ இது எனக்காக எழுதப்பட்ட சாங்கான்னு இன்னும் அவளுக்கு எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை. அப்படின்னா எனி டைம்ங்கிறது லவ் சாங்கான்னு இவன் கேட்கும்போது ஆமா இது ஒரு லவ் சாங் தான். அவளோட கையை பிடிச்சு ஐ லவ் யூ ஏனி, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து உன்னை மட்டும்தான் நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு ப்ரொபோஸே பண்ணிட்டான். இவளுக்கு சொல்லவா வேணும், நானுமே உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண போக அவ டக்குன்னு ஸ்டாப் பண்ணி, ஜேஹா நம்ம முதல் டெபியூட் பண்ணணும், அதை விட ரொம்ப முக்கியம் நீ மறுபடியும் இறந்து போகவே கூடாது, உனக்கு பதிலாக எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன்னு சொல்ல அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டான். என்னை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, அப்புறம் நான் கண்டிப்பா இறந்து போக மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்மளோட ட்ரீமை சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம், டெபியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டேட் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு லைட்டா கிட்ட வர அவ கண்ணு மூடிட்டா. அப்போ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் நான் லைன் கிராஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். இப்போ அடுத்த நாள் ட்ரைனிங்க்கு போகும்போது ஆப்போசிட்ல ஹீரோ வந்துட்டான்.
அவன் எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருக்க. இவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. பிராக்டிஸ் ரூம்குள்ள வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். ஒரே நாள்ல நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? அப்புறம் நான் மட்டும் இவ்வளவு நர்வஸா இருக்கேன், அவன் அப்படியே கூலா போயிட்டு இருக்கான்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கர் செக் பண்ணி பாருன்னு மெசேஜ் பண்றான். எடுத்து பார்த்தா ஒரு குட்டி நோட்டு. இவளுக்கு தேவைப்படுற எல்லா டிப்ஸையும் இதுல அவன் எழுதி வச்சிருக்கான். சோ இதை நான் இங்க ஒழிச்சு வச்சா யாருக்குமே இதை பத்தி தெரியாது. உனக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் நான் இதுல அப்டேட் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம சேர்ந்து டெபியூட் பண்ணுவோங்கிற நம்பிக்கையில தான் எழுதி வச்சிருக்கான். சோ இப்படியே ஒரு பக்கம் சீக்ரெட் லவ் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவன் கொடுக்கற சின்ன சின்ன அட்வைஸை வச்சு தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண இப்போ நம்ம ஹீரோனுக்கு 3 ஸ்டார் கிடைச்சிருச்சு. இவளோட டான்ஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட சிஇஓ பார்த்துட்டு, அதான் நான் சொன்னேன்ல இப்போ நீங்க டெபியூட் பண்ண தயாரா இருக்கீங்கன்னு 4 ஸ்டாரே கொடுத்தாச்சு. தென் இப்ப கட் பண்ணா ஹீரோனோட டீம்ல 4 பொண்ணுங்களும் செலக்ட் ஆகிட, அதே போல ஹீரோவோட டீம்லயும் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ உட்கார வச்சு இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போற டேட் அக்டோபர் 28ன்னு சொல்ல, அந்த டேட்ல தான் நம்ம ஹீரோவோ பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா முன்னாடி. சோ இவளுக்கு முகமே மாறிடுச்சு. இப்போ பிராக்டிஸ் ரூம்ல வந்து ஹீரோவோட நோட்ஸ் தேடிட்டு இருக்க, அவன் பொக்கேவோட வந்திருக்கான். என்னாச்சு, உனக்கு பூ பிடிக்கலையா, இல்ல எனக்காக வருத்தப்படுறியா என்னன்னு கேட்கும்போது, அக்டோபர் 28 நீங்கள்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணீங்கங்கிறா, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால தானே எங்களுக்கு முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இப்படி வருத்தமா இருந்தா நானும் வருத்தப்படுவேன்னதும், உன்னோட டைம் லைனை மாத்திட்டல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறா. இதுக்காகலாம் கவலைப்படக்கூடாது, அடுத்து நாங்க டெபியூட் பண்ண போறோம்ல, சோ சீனியரா இருந்து எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபியூச்சர்ல ஹீரோ இறந்து போனா இல்லையா, அதுக்கு காரணமானவன் ஒரு மாதிரி பயத்தோட தான் அதை பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப இந்த கனவு கண்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் பயந்து போய் எழுந்திருக்க, அதே கனவு தான் ஹீரோவுக்கு வந்திருக்கு. சோ இப்ப டக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கில்லரோட முகம் வந்து போக இவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. அப்ப நீ அவனை பாத்துட்டியா, கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்கும்போது கரெக்டா யாருன்னு தெரியல, பட் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்குங்கிறான் ஹீரோ. அப்படி பண்ணிட்டு அவனோட கை நடுங்கிருக்கு, அழுதுருக்கான். சோ இது பிளான் பண்ணி பண்ணப்பட்டது கிடையாது. ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரே கனவு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கும் இல்லையான்னு கேட்கும்போது கண்டிப்பா அதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு கடைக்கு தான் கூட்டிட்டு வரான். இந்த கடையில வேலை பாக்குற பையன் ஹீரோவோட டீம்ல இருந்திருக்கான். பட் அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததால அவனை செலக்ட் பண்ணல. செலக்ட் ஆனதுக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அவன் யாருக்குமே தெரியாம அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிருக்கான். அவனோட இத்தனை நாள் கனவை குவிட் பண்ணிட்டு போயிருக்கானா அதுக்கான வலிங்கிறது அதிகமா தானே இருக்கும். அப்போ இவன் ஏன் இந்த தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் கரெக்டா கேக்குறா. சோ இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனை தான் வந்து மீட் பண்றான். நாங்க டெபியூட் பண்ண போறோம்னு சொல்ல, அதை சொல்றதுக்காகவே இப்ப வந்தியான்னு கேக்குறான். அப்படி இல்ல, நீ இதுக்காக எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, இப்படி திடீர்னு குவிட் பண்ணிட்டேங்கும் போது இப்ப என்ன கிண்டல் பண்றதுக்காக இங்க வந்திருக்கியான்னு கேக்குறான். நான் எதுக்காக அதை பண்ண போறேன், ஒரு விஷயத்துல இருந்து குவிட் பண்ணிட்டா மொத்தமா எல்லாத்துல இருந்து குவிட் பண்ணிடணும்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் இருக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ மியூசிக் போட்டிருப்பான் போல, அது நம்ம ஹீரோ கேட்டிருக்கான். இப்ப அந்த பென்ட்ரைவ் அவன் கிட்ட கொடுத்து, இது நேத்து எனக்கு கிடைச்சது, இவ்வளவு முக்கியமான விஷயத்த மறுபடியும் மிஸ் பண்ணிடாத. நீ தெரியாம வச்சுட்டு வந்துட்டியா இல்ல நான் கேட்கணுங்கிறதுக்காக வச்சியான்னு எனக்கு தெரியாது, பட் நான் இதை கேட்டுட்டேன். இது சிஇஓ கிட்ட காட்டு, கண்டிப்பா உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீட் பண்ணுவோன்ட்டு கிளம்பிட்டான் ஹீரோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த கனவு திரும்ப வரவே இல்ல. ஜெய்கா சொன்ன ஒரு வார்த்தையால ஒருத்தருக்கு அவரோட கனவு திரும்பவும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அந்த பையன் மறுபடியும் டீம்ல ஜாயின் பண்ணிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனோட டீம் பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அதுக்காக பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க பெர்ஃபார்மன்ஸ் டேவும் வந்துருச்சு. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து பெர்ஃபார்மன்ஸையும் நல்லபடியா முடிக்க சிஇஓக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை பாக்குற நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங் தானே, ட்ரெண்டிங்ல 199வது பிளேஸ் வந்திருக்கிறதால பரவாயில்ல, நம்ம பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் தொடர்ந்து ப்ரொமோஷனை கொடுக்க ட்ரெண்டிங்ல 3rd பிளேஸ்க்கு வந்த இவங்களோட சாங் இப்போ 1st பிளேஸ்க்கு வந்துருச்சு. சிஇஓ வீடியோ காலை போட்டு பயங்கர சந்தோஷத்துல பேசிட்டு இருக்காங்க. தென் இப்ப அடுத்து ஹீரோவோட டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ அதனால அவன் பயங்கர பிஸியா இருக்கேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேனே ஜெய்கான்ட்டு போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துட்டான். எங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சீக்கிரமா வரப்போகுதுங்க, நீ ஆல்ரெடி எவ்வளவோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க, கண்டிப்பா நர்வஸா இருக்காதேங்கிற ஹீரோயின். இல்லதான், இருந்தாலும் இந்த டைம் நீயும் இருக்கல, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்றதா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தென் அப்படியே கட் பண்ண ஹீரோவோட டீம்ல இருந்து லெஃப்ட் ஆனா இல்லையா சாங்குங்கிற பையன், அவன் இப்போ கம்போசர் ஆகிட்டான். சோ அவன் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து, பயங்கரமா கம்போஸ் பண்றீங்களே, எங்களுக்கு ஒரு சாங் எழுதி தந்தா நல்லா இருக்கும்ட்டு, பட் இங்க பாருங்க சாங், ஆப்பிள கட் பண்றதுக்கு கூட நீங்க கத்தி எடுக்க கூடாது, அதுக்கு பதிலா கத்திரிக்கோலை யூஸ் பண்ணுங்க, நைஃப்ங்கிறது உங்க வாழ்க்கையில தொடவே கூடாது சரியான்ட்டு போயிட்டு இருக்கா.
தென் அப்படியே கட் பண்ண ஹீரோவோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. எப்பவும் போல இவங்களோட பெஸ்ட்டை சூப்பரா கொடுக்க இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங்குமே ட்ரெண்டிங்ல நம்பர் 1 வந்துருச்சு. அப்புறம் என்ன, அதுக்காக கண் கலங்க நம்ம ஹீரோ ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு பசங்களோட ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு ஹீரோனோட ஞாபகம் வந்துருச்சு. இதெல்லாம் அப்படியே முன்னாடி நடந்த மாதிரியே இப்போ நடந்துட்டு இருக்கான். சோ இந்த டைம் என்னோட உலகத்தை விட்டு ஏனி மறைஞ்சு போகலதானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்றான். அவ அட்டன் பண்ணதும் பாய் டு த மூன் குரூப்பை சேர்ந்த ஜெய்ஹவா, நீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயே என் ஹார்ட்டை இப்படி கொள்ளையடிச்சிட்டீங்களேன்னு பேசிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன்ட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஈசன் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். டைம் டிராவல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஈசன் ஹீரோவை இழுத்துட்டு போயிருப்பான். பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். எங்கன்னு தேடும் போது அவ அழகா பொக்கையோட வந்து நிக்க அவன் ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். என்னோட ஃபேவரட் ஜெய்ஹா, உங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது, வாழ்த்துக்கள்னு சொல்லும் போது என்னோட ஃபேவரட் ஏனி, எனக்காக காலம் கடந்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் உன்னை மனசார விரும்புறேன்னு ப்ரொபோஸ் பண்ண அவளும் தான் விரும்புறதா சொல்ல அப்படியே ஹாப்பியா கிஸ் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்படியே இந்த டிராமாவும் முடியுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டிராமா இருந்திருக்கும் நம்புறேன். சீக்கிரமாவே இன்னொரு புது டிராமால வந்து பாக்குறேன். தேங்க்யூ.